தாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமண அனுபவம் தொடர்கிறது. அடியாரை தாங்கள் அருட்பொறுப்பாய் ஏற்ற உடையான் பணி செய்து ஒழுகல் அடியாருக்கு ஆன முழுக்கடமை அல்லா பிறர்களுக்கே ஏனை கடமை எல்லாம். இது ஒரு அருமையான பாட்டு. தீவிர ரமண பக்தர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முருகனார் குறிப்பிடுகிறார். பகவானோட வேலையை செய்கிறது தான் நமக்கு கடமை. நம்மளுடைய கடமை என்ன? பகவானுடைய வேலையை செய்தல். ஏதாவது ஒரு வேலை, நீ ஒரு நல்ல பக்தனாக தீவிர பக்தனாக இருந்தால் உனக்கு ஒரு வேலை கொடுத்துருவான் பகவான். நீ செய்ய வேண்டியது அவர் சொன்ன வேலையை செய்யணும். பகவான் அடியாரை தாங்குகின்றவர். இப்படி தாங்குவது என்னுடைய பொறுப்பு, அருள் பொறுப்பு என்கின்றார் பகவான். அதனால் நம்மை ஏற்றுக்கொண்ட பகவானுடைய பணி செய்து ஒழுகல்தான் தீவிர பக்தர்களின் கடமையாக இருக்கின்றது. அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. குடும்பமோ இல்லைன்னா வீட்டு விஷயமோ இல்லைன்னா பணமோ நோயோ எதுவும் இல்லாமல் பகவான் பார்த்து கொள்வார். அப்படி இல்லாமல் தீவிர ரமண பக்தர்கள் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் உலக கடமை. இது என்ன? அனன்யா சிந்தையந்தோமாம் ஏ ஜனாகா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியகம்னு சொன்னார் கிருஷ்ண பகவான். அதை போல பகவானும் அவருடைய வேறு சிந்தனைகள் இல்லாமல் பகவான் சிந்தனையிலோடு இருக்கின்றவர்களுக்கு பகவான் அருள் பாலிக்கிறார். அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர்களை தாங்குகின்றார் என்கின்றார் முருகன். இதெல்லாம் ரொம்ப தீவிர பக்தர்களாக இருக்கும்போது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பகவான் இப்படியெல்லாம் பண்ணுறாராங்கிறது புரிஞ்சுக்க முடியும். பகவான் இருக்கின்ற பொழுது, தட் இஸ் உடலோடு இருக்கின்ற பொழுது முருகனாரிடமும் விஸ்வநாத சுவாமியிடமும் உங்கள் வேட்டியை கொடுங்கள், நான் துவைத்து கொடுக்கிறேன். நீங்கள் என் பணியை செய்கிறீர்கள், நான் உங்கள் பணியை செய்கிறேன் என்கிறார். அதுபோலத்தான் இன்றும் நாம் பகவான் பணியை செய்தால் நம் பணிகளை எல்லாம் பகவான் நடத்தி கொடுப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்பது இந்த பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, அடுத்த பாட்டும் ரொம்ப முக்கியம். நெஞ்சே உனக்கோர் உறுதி நிகழ்த்துகேன், நின் செயலா ஒன்று நிகழ்த்தாதே, செஞ்சவே ஆண்டவன்பால் ஆழ்ந்த அகத்தோடு அடக்கு அரிதா தூண்டுதல் ஏற்பட்டால் ஒழிந்து. ரொம்ப அற்புதமான பாட்டு. நல்லா நாம வச்சுங்க. என்ன வேலையும் நீயா செய்யாதே. பகவான்கிட்ட வந்த உடனே நான் செய்கிறேன் இந்த வேலையன்னு ஒன்று எடுத்து செய்யாத. நல்ல திறமையாக செய்யக்கூடியவர்களாகத்தான் ரமணனுடைய பக்தர்கள் எல்லாம் இருப்பார்கள். அதனால் என்ன பண்ணோம், அந்த ஈகோ எழுந்துட்டே இருக்கும். நம்மளால் இது நல்லா செய்ய முடியுமேன்னு. செய்யாதேங்கிறார் முருகனார். நீயா ஒன்று செய்யாத. எதுவாக இருந்தாலும் பகவான்கிட்ட போய் உட்காரு. பகவானே இது செய்யட்டுமான்னு கேளு. அவர் முன்னால் ஒரு முடிவெடு. உனக்கிட்ட பகவான் பேசலை அப்படி இப்படின்னா அங்கே உட்காந்து எழுதி போடு, இது செய்யலாம் வேண்டாம்னு. என்ன வருதோ, பகவானே ஒன்றை நம்பி செய்கிறேன், நல்லது எனக்கு கொடுங்கன்னு சொல்லிடு. அது ஒரு ஐடியா. நீயா எதையும் செய்யாதே. என்ன அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காரியம் செஞ்சே ஆகணும், டக்குன்னு செய்யணுங்கும்போது பகவானை சேவிச்சுட்டு நீ அந்த காரியத்தை செய். நான் என்னோடய செயல் என்று எந்த செயலையும் செய்யாதே. பாருங்கள், இதை எவ்வளோ நல்லா நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கங்கிற வார்த்தை இனிமேல் உனக்கு நாட் அலவுடு. பகவான் செய்கிறார், பகவான் சொல்கிறார், நான் செய்கிறேன் அப்படிங்கிறாப்புல தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும். நீயாக எதையும் செய்து விடாதே. சில சமயங்களில் இதை செய்யலாம்னு தூண்டுதல் ஏற்படும். அப்படி தூண்டுதல் ஏற்படும் போது இது பகவான் தான் சொல்கிறார், இதனால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. தான் எந்த லாபமும் இல்லைங்கிறது தான் கர்த்தத்துவம்.
நான் செய்கிறேன், இது மக்களுக்கு பயன்படுங்கிற உணர்வு எனக்கு நிறைய ஏற்படுது. அது நடக்கட்டும். ஆனால் இதில் எனக்கு எந்த விதமான பெருமையோ புகழோ பணமோ செல்வாக்கோ எதுவும் எனக்கு தேவையில்லை. இது மக்களுக்கு செய்யணும்னு நினச்சி செஞ்சால், தாங்க முடியாத ஒரு தூண்டுதலாக இருந்தால் பகவான்கிட்ட சொல்லிட்டு செய் என்பது தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சரியான அணுகுமுறை. அவ்வளோதான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.